ஹாய் ஹலோ மக்களே, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நந்தினியா ஃபால்ஸ், அந்த வாட்டர் ஃபால்ஸை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நந்தினியா ஃபால்ஸ் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரிசாவில் இருக்க அங்குல் அப்படின்ற டிஸ்ட்ரிக்டில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் யார் வந்து அங்குலில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த வாட்டர் ஃபால் பார்த்தீங்கன்னா அங்குல்லேருந்து 35 கிலோமீட்டர் வரும் மக்களே. அதே வந்து நீங்கள் வந்து இண்டோல் அப்படின்ட்டு ஒரு லொக்கேஷன் இருக்குது, அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிலோமீட்டர்ஸ் வரும். இல்லை நீங்கள் புவனேஸ்வர்லேருந்து வரீங்க அப்படின்னிங்கன்னா தென்கனல் வழியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு 56 கிலோமீட்டர்ஸ் வரும் மக்களே. ஓகேவா, நான் கீழே வந்து உங்களுக்கு வந்து லொக்கேஷன் எல்லாமே ஆட் பண்ணுறேன், முடிஞ்சால் வந்து போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ நாங்கள் வந்து சம்மர் சீசனில் வந்து இது வந்து போயிட்டு பார்த்தோம். ஸோ வாட்டர் வந்து இல்லை, டிஸப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. பட் பிளேஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் வந்து போகணுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போகலாம். இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா அங்குல்லேருந்து புவனேஸ்வர் போகிற வழியில் ரைட் எடுக்கணும். போகிற வழியில் உங்களுக்கு நிறையா ஸ்நாக்ஸ் இது போல் கிடைக்கும். முக்கியமாக ஒரிசாவோட ஸ்பெஷல் அந்த சாட், கேக் அதெல்லாம் கிடைக்கும். ஜாலியாக வந்து நீங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப் வந்து போகலாம். போகிற வழியில் பார்த்தா நம்ம அண்ணன் ஒருத்தர் வந்து நொங்கு வெட்டிகிட்டு இருந்தார். சரி, அவர்கிட்ட ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கினோம். 50 ரூபாய்க்கு வாங்கினோன்னா ஒரு 15 நொங்கு கொடுத்தாரு. சூப்பராக இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ரீயாக ஒன்று கேட்டேன், அதுவும் கொடுத்தாரு. அழகாக சாப்பிட்டு அப்படியே ஜாலியாக ட்ரிப்பை வந்து கண்டினியூ பண்ணுவோம். லொக்கேஷன் தாங்க வேறு லெவலுங்க, சொல்லவே வேணாம். 2 பக்கமும் லெஃப்ட் அண்ட் ரைட் 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா சூப்பராக அப்படியே மவுண்டனுக்குள்ளே அழகாக சூப்பராக போகுது. நாங்கள் அப்படியே மார்னிங்கே ஒரு 7:30 8 o'clock போல் போயிட்டுருந்தோம். செம்ம வெயிலுங்க. ஆனால் போகும்போது ஓகே, பட் போயிடலாம். பட் ரிட்டர்ன் வரும்போது எப்பப்பா ஏன்டா போனோம் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சி. அவ்வளோ வெயிலுங்க. ஸோ இதோட நீங்கள் பஸ்ஸில் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நியரஸ்ட் பஸ் ஸ்டாப் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டோல் அப்படின்ட்டு ஒரு ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் மக்களே. அப்படின்னா நீங்கள் அங்குல்லேருந்து இண்டோல் போயிட்டு இண்டோல்லேருந்து நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும். போகிற வழியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா ஒரு ஃபேமஸான லேக்லாம் வரும். ஸோ அழகாக வந்து நீங்கள் பார்த்துட்டு அழகாக சில் பண்ணிவிட்டு அழகாக வந்து கண்டினியூ பண்ணலாம் உங்கள் ட்ரிப்பை வந்து. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா நேச்சராக நீங்கள் அழகாக வந்து ட்ராவல் பண்ணலாம். ஸோ அப்படியே பாருங்கள், ரோடெலாம் வந்து சும்மா சூப்பராக இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரோடு வந்து இப்போ தான் புதுசாகவும் போட்டுட்ருக்காங்க. ஸோ அழகாக வந்து ஒரு 80 to 90 கூட அசால்ட்டாக போனால் ரோடு வேறு லெவலுங்க. ஆனால் அங்குல்லேருந்து கரெக்டாக இந்த பிளேஸ் வந்து ரீச் பண்ணுறது கரெக்டாக வந்து ஒரு 1 hour ஆகிடுச்சு. பிகாஸ் நடுவில் நாங்கள் ரெஸ்ட் ஸ்டாப்பில் ஒரு 2 தடவை நிறுத்திட்டு அப்படியே ஸ்லோவாக தான் அழகாக வந்துட்டுருந்தோம். ஸோ ரீச் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா இண்டோர்லேருந்து உங்களுக்கு லெஃப்ட் எடுக்கிற மாதிரி வரும். லெஃப்ட் எடுத்தோடனே இப்படி தான் மக்களே இருக்கும் ரோடு ஃபுல்லாகவே. ஓகேவா, இது போல் ரோடு தான் உங்களுக்கு ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் மாதிரி ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வந்து இப்படி தான் ஃபாரஸ்ட்குள்ளே இன்சைடாக போகிற மாதிரி வரும். ஸோ பார்த்து போங்க, வண்டி வந்து ஸ்லிப் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ போகிறீங்க இது போல் இடத்துக்குன்னா ஃப்ரெண்ட்ஸோடு போங்க. போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து காஷன் போர்டு வந்து வச்சுருக்காங்க. பிகாஸ் வந்து எலஃபண்ட் எப்போ வேணால் வரும் அப்படின்ட்டு. ஸோ போகும்போது கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக போங்க. ஒரு 4-5 பேராக போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ட்ரிப் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதாங்க ஃபைனலாக வந்து பிளேஸ் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தாங்க இல்லை. ஸோ இதுதான் ஃபைனல். கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். ஸோ ஆனால் அந்த தண்ணி மட்டும் வந்துச்சுன்னா வேறு லெவலில் இருக்குங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கோவில் ஒன்று இருக்குது, ஜெகநாத் டெம்பிள். ஸோ லார்ட் ஜெகநாத் அப்படியே பார்த்துட்டு நீங்கள் அழகாக கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி தான் இல்லை. பட் தண்ணி வந்துச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், இல்லை கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். வேறு லெவல். நீங்கள் வந்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் பிளேஸ். பட் தண்ணி இருக்க டைமை பார்த்துக்கோங்க. அந்த மக்களே பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.